நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் தமிழ் ஸ்போர்ட்ஸ் பாட்காஸ்டோடு சந்திக்கின்றோம். வருகிற பிப்ரவரி 19 முதல் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் ஆரம்பமாக இருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நடைபெறவிருக்கிறது. இந்த போட்டி பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் இந்த தொடர் நடைபெறவிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவதால் ரசிகர்கள் மத்தியிலே பெரும் எதிர்பார்ப்பை இந்த தொடர் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தொடரிலே இந்தியா வலுவான போட்டியாளராக இருக்கும் என்று இந்திய அணியின் முன்னாள் தலைவர் சௌரவ் கங்குலி நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். இந்திய அணியின் ரோஹித் சர்மா அண்மைய காலமாக ஃபார்ம் இல்லாமல் தடுமாறி வருகிற நிலையிலே இந்த தொடரிலே அவர் சிறப்பாக விளையாடுவார் என்றும் சௌரவ் கங்குலி நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து கருத்து தெரிவித்த கங்குலி 50 ஓவர் உலக கிண்ண மற்றும் T20 உலக கிண்ண தொடர் ஆகியவற்றிலே நம்முடைய இந்திய அணி சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலே இந்திய அணி முக்கியமான போட்டியாளராக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டிலே குறிப்பாக வெளிநாடுகளில் விளையாடுகிற போது நம்முடைய வீரர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். வெள்ளைப்பந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டிலே ரோஹித் அபாரமானவர். சாம்பியன்ஸ் டிராபி தொடங்கும் போது வேறுபட்ட ரோஹித் சர்மாவை நீங்கள் காண்பீர்கள் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதேவேளை ஒயிட் பால் கிரிக்கெட்டிலே விராட் கோலியுடைய எதிர்காலம் பற்றி கருத்து தெரிவித்த சௌரவ் கங்குலி சமீபத்திய ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்திலே அவர் விராட் கோலியின் ஃபார்மை பார்த்து ஆச்சரியப்பட்டதாகவும் ஆனால் வரும் சாம்பியன்ஸ் டிராபியிலே அவரது செயல்பாடு குறித்து நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். சாம்பியன்ஸ் டிராபியிலே இந்தியா தனது முதல் போட்டியிலே பங்களாதேஷுக்கு எதிராக விளையாடவிருக்கிறது. 8 நாடுகள் பங்கேற்கும் இந்த நிகழ்வுக்கான இந்திய கிரிக்கெட் அணி கடந்த சனிக்கிழமை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதிலே 15 வீரர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். 2013 ஆண்டிலே MS தோனி தலைமையிலே இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபியிலே வெற்றி பெற்றிருந்தது. 2017 ஆண்டு இறுதிப் போட்டியிலே பாகிஸ்தானிடம் தோற்று 2வது இடத்தை பிடித்திருந்தது. இம்முறை சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தானில் தான் நடைபெறுகிறது. ஆனால் இந்தியா விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயிலே நடைபெறவிருக்கின்றன. இந்த தொடருக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்திய அணியிலே ரோஹித் சர்மா அணித் தலைவராகவும் சுப்மன் கில் இந்திய அணியின் துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொடரில் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சாம்சன் அவருக்கான வாய்ப்பு இந்த தொடரை வழங்கப்படவில்லை. இவர் இந்தியாவில் நடைபெற்ற விஜய் ஹசாரே தொடரிலே விளையாடாமல் ஓய்விலே இருந்ததுதான் அவர் தேர்வு செய்யப்படாமைக்கான காரணம் என்று கூறப்படுகிறது. T20 தொடர்களை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய ஒரு ஃபார்மிலே சஞ்சு சாம்சன் இருந்தாலும் கூட அண்மைய காலத்திலே இவர் ஒருநாள் போட்டிகளிலே விளையாடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று ஆஸ்திரேலிய தொடரிலே மிகச் சிறப்பாக பந்து வீசியிருந்த முகமது சிராஜுக்கும் இந்த தொடரிலே வாய்ப்பு வழங்கப்படவில்லை. 15 வீரர்களை மாத்திரமே இந்த போட்டி தொடருக்கு தெரிவு செய்ய முடியும் என்கின்ற நிலையிலே நெருக்கடியிலே முகமது ஷமி காயத்திலிருந்து மீண்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பிறகு மீண்டும் அணிக்கு திரும்புகிற நிலையிலே முகமது சிராஜுக்கான இடம் இல்லாமல் போயிருக்கிறது என்பதும் ரசிகர்களுக்கு கவலைதான். இதேவேளை ஊடகவியலாளர் சந்திப்பிலே கருத்து தெரிவித்த ரோஹித் சர்மா பந்து பழையதாக மாறுகிற போது சிராஜ் பெரிய அளவிலே சோபிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து ஒரு வகையிலே சர்ச்சையாக மாறி இருக்கிறது. சிராஜ் ஒருநாள் போட்டிகளிலே பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கடந்த வருடத்திலே ICC ஒருநாள் போட்டிகளுக்கான பந்து வீச்சாளர்கள் பட்டியலிலே சிராஜ் முதலிடத்தை பிடித்திருந்தார் என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆகவே அணி தேர்வு குழுவும் ரோஹித் சர்மாவும் எதை மனதிலே வைத்து சிராஜை ஒதுக்கினார்கள் என்ற கேள்வி இப்பொழுது சமூக வலைதளங்களிலே பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறைந்தபட்சம் ரிசர்வ் வீரராகவாவது அவரை தேர்வு செய்திருக்க வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இது குறித்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அதே நேரத்திலே முகமது சிராஜுடைய கடந்த கால பிரதிகளை பார்த்தோமாக இருந்தால் கடந்த 2022 ஆண்டிலிருந்து ஒருநாள் கிரிக்கெட்டிலே முகமது சிராஜ் மொத்தமாக 71 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார். இதன் மூலமாக இந்த காலகட்டத்திலே அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமை முகமது சிராஜுக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 2023 ஆண்டு மட்டும் முகமது சிராஜ் 50 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளிலே 47 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார். இதில் உலகக்கிண்ண ஆட்டங்கள் 11 14 விக்கெட்டுகளை இவர் வீழ்த்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடந்து முடித்திருக்கின்ற பார்டர் கவாஸ்கர் தொடரிலே பும்ரா 32 விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையிலே சிராஜும் 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 20 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். ஆனால் இந்திய அணிக்கு ஏற்பட்ட இந்த தொடர் தோல்வியானது அதன் பக்கமாக ஒட்டுமொத்த கவனமும் திரும்பியதால் முகமது சிராஜுடைய இந்த சத்தமில்லாத இந்த சாதனை எங்குமே கணக்கெடுக்கப்படவில்லை. இதனால் இந்த தொடரிலே சிராஜ் சரியாக விளையாடவில்லை என்பது போன்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்திலே அவர் சாம்பியன்ஸ் கிண்ண தொடருக்கான இந்திய அணியிலிருந்தும் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலிருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார். இது சிராஜுக்கு பெரும் மனவேதனை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. சாம்பியன்ஸ் கிண்ண தொடரிலே ரிசர்வ் வீரராக கூட தாம் இடம்பெறாத வகையிலே என்ன தவறு செய்தேன் என்ற ஒரு எண்ணத்திலே அவர் இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையிலே 23ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்துக்கு எதிரான ரஞ்சி கோப்பை லீக் ஆட்டத்திலே ஹைதராபாத் அணிக்காக சிராஜ் விளையாட முடிவெடுத்திருந்தார். ஆனால் இப்போதுதான் பார்டர் கவாஸ்கர் தொடரில் விளையாடிவிட்டு சிராஜ் நாடு திரும்பி இருப்பதால் அவருக்கு கூடுதலான ஓய்வு கிடைக்க வேண்டும் என்று மருத்துவ குழு அறிவுறுத்தி இருக்கிறது. எனினும் சிராஜ் ஹைதராபாத் அணி கடைசியாக விளையாட போகின்ற ரஞ்சி லீக் ஆட்டத்திலே கண்டிப்பாக இடம்பெறுவேன் என்று முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. எனவே விதர்பா அணிக்கு எதிரான ஆட்டத்திலே சிராஜ் நிச்சயமாக விளையாட உள்ளார் என்று தெரிய வருகிறது. சாம்பியன்ஸ் கிண்ண தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டதிலிருந்து பல
விவாதங்கள் எழுந்து இப்போதும் விவாதங்களாக தொடர்கின்றன, சில அடங்கிவிட்டன. T20 கிரிக்கெட் தொடரிலே அதிரடியாக விளையாடி வரும் சஞ்சு சாம்சன் ஒருநாள் அணியிலே தேர்வு செய்யப்படவில்லை ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதே போன்று விஜய் ஹசாரே கிண்ண தொடரிலே 5 சதங்களை அடித்திருக்கின்ற 700க்கு மேல் ஓட்டங்களை குவித்திருக்கின்ற கருண் நாயருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்வுகள் குறித்து முன்னாள் இந்திய அணி தலைவர் கவாஸ்கர் கருத்து தெரிவிக்கையிலே சஞ்சு சாம்சன் தேர்வு செய்யப்படாமை குறித்து யாரும் வருத்தமடைய தேவையில்லை. சஞ்சு சாம்சன் தேர்வு செய்யப்படாதது உண்மையிலே ஒரு கடினமான விஷயம்தான். ஏனென்றால் அவர் இந்தியாவுக்காக விளையாடிய போட்டிகளிலே சதமாக அடித்திருக்கிறார். எனவே அவரை அணியிலே தேர்வு செய்ய முடியாமல் விட்டதுக்கு எந்த ஒரு காரணத்தையும் நம்மால் சொல்ல முடியாது. என்றாலும் அவர் ரிஷப் பண்ட் இடத்துக்கு போட்டி போட்டிருக்கிறார். பண்ட் ஒருநாள் கிரிக்கெட்டிலே கேம் சேஞ்சராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ரிஷப் பண்ட் இடது கை துடுப்பாட்ட வீரராக இருப்பதாலும் விக்கெட் காப்பாளராக இருப்பதாலும் அவருக்கு கூடுதல் சாதகமான விஷயங்களாக இவை அமைந்திருக்கின்றன. சஞ்சு சாம்சனை விட ரிஷப் பண்ட் சிறந்த துடுப்பாட்ட வீரர் கிடையாது. என்றாலும் பண்ட் களத்திலே என்றால் ஆட்டத்தை மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. இதனால் தான் சஞ்சு சாம்சன் ஒருநாள் அணியிலே தேர்வு செய்யப்படாமல் விடப்பட்டிருக்கிறார். இதற்காக சஞ்சு சாம்சன் கவலை அடைய தேவையில்லை. ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுடைய அன்பும் கருணையும் அவர் மீது இருக்கிறது என்றும் சுனில் கவாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். விஜய் ஹசாரே தொடர்ந்த இந்திய தேசிய அளவிலான ஒருநாள் தொடரிலே கருண் நாயர் அபாரமாக ஆடி 8 இன்னிங்ஸ்களிலே 779 ஓட்டங்களை சேர்த்திருக்கிறார். அவரது துடுப்பாட்ட சராசரி 389.5 என்பதாக இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு அவர் கடைசியாக இந்திய அணிக்காக விளையாடி இருந்தார். அதன் பின்பு அவருக்கு வாய்ப்பு கிடைக்காத நிலையிலே தன்னை பல தடவை நிரூபிக்கின்ற வகையிலே அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட அவர் 8 இன்னிங்ஸ்களிலே 5 சதம் மற்றும் ஒரு அரை சதத்தை அடித்திருந்தாலும் கூட இந்திய அணியில இதன் மூலமாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்திருந்தாலும் கூட அவர் 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலே விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையிலே அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. கருண் நாயருக்கு இந்திய அணியிலே ஏன் மீண்டும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கும் சுனில் கவாஸ்கர் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். இந்திய அணியிலே இருக்கின்ற துடுப்பாட்ட வரிசையிலே கருண் நாயரை எங்கு ஆட வைப்பது என்ற குழப்பம் இருந்ததால் தான் அவரை அணியிலே தேர்வு செய்யவில்லை என்று சுனில் கவாஸ்கர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவரை அணியிலே சேர்த்தால் ஸ்ரேயாஸ் ஐயர் அல்லது KL ராகுலை நீக்க வேண்டி வரும். KL ராகுல் 2வது விக்கெட் கீப்பராக செயற்பட்டு வருகிறார். 2023ஆம் ஆண்டு உலகக்கிண்ண தொடரிலே அவரது ஆட்டம் மிகச்சிறப்பாக இருந்தது. அதன் பிறகு இந்திய அணி அதிகமாக ஒருநாள் போட்டிகளில் விளையாடவில்லை. ஸ்ரேயாஸ் ஐயரும் ஒருநாள் போட்டிகளிலே இதுவரை சிறப்பாகவே ஆடியிருக்கிறார். அதனால் தான் கருண் நாயர் இந்திய அணியிலே தேர்வு செய்யப்படவில்லை. அவர் இதே போன்ற துடுப்பாட்டத்தை அடுத்து நடைபெறவிருக்கின்ற ரஞ்சி டிராபி தொடரில் வெளிப்படுத்தினால் அடுத்து நடைபெற இருக்கின்ற இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரிலே அவரை நிச்சயமாக சேர்க்க வேண்டிய நிர்பந்தம் இந்திய தேர்வு குழுவுக்கு ஏற்படும் என்றும் சுனில் கவாஸ்கர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த விடயங்களோடு இந்த தொகுப்பை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு தொகுப்போடு சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். அதுபோல எது பற்றிய விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்கின்ற உங்களுடைய எண்ணத்தையும் வெளிப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.